வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். என்னது இது டிஃப்ரெண்ட்டாக என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இன்றைக்கி பூசணிக்காய் போட்டு ஒரு சப்பாத்தி தாங்க பண்ண போகிறோம். எப்போவும் டெய்லி ஒரே மாதிரி பண்ணாமல் பூசணிக்காவை நம்ம நிறையா யூஸ் பண்ண மாட்டோங்க. இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு 200 கிராமுங்க, ஒரு கீத்தில் ஒரு பாதி அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு அதை நான் வேக வச்சுக்கிறேன். நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வற்றுற அளவுக்கு வெந்துருச்சு. ஊற்றின தண்ணி சுத்தமாக வற்றிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மேஷ் பண்ணுற அந்த கரண்டி இருந்தனாக்கா அதில் மேஷ் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. நான் மேஷ் கரண்டியால் மேஷ் பண்ணி விட்றேன். மேஷ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுறேங்க. இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைனாக பேஸ்ட்டாக வேணும்னு தோணுச்சுங்க. இப்படி கூட நம்ம சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது. அதனால் நான் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கிறேங்க. அப்படியேவும் போடலாங்க. எனக்கு கொஞ்சம் இன்னும் ஃபைனாக வேணுங்கிறதுக்காக போட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குதுன்னு. முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இதுக்கு முன்னாடி நான் பூசணிக்காயில் உப்பு போடல, இப்போ தான் போடுறேன். கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இந்த ஒரு கப்பு மாவுக்கு போட்ட பேஸ்ட்டு அந்த ஈரமே சரியாமல் போச்சுங்க. திரும்ப நான் தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லை. மாவு உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக போட்டோன்னாக்கா சப்போஸ் தண்ணி தேவைப்படலாம். இல்லைனாக்கா இந்த அளவுக்கே சரியாக போச்சுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சு விடுங்க. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம். இப்போ எப்பவும் போல் நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி மாவை தொட்டு விட்டு தேய்ச்சிட்டு கல்லில் போட வேண்டியதாங்க. உங்களுக்கு நார்மலாக எப்போவும் தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வருங்க. ஒன்றும் கஷ்டமெல்லாம் இருக்காது. இப்போ கல் காஞ்ச பிறகு நான் தேய்ச்ச அந்த சப்பாத்தியை அதில் போட்டுட்டேங்க. ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்ப போட்டிருக்கேன். லேசாக கீ அப்ளை பண்ணி விட்டுருக்கேங்க 2 பக்கமும். இப்படியே நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கலர் நல்லா மஞ்சள் கலராக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவங்களும் விரும்புவாங்கங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோட குருமாவோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் செஞ்ச இந்த பூசணிக்காய் சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.